ஒரு பெரிய குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கான தடையும் கண்ணுக்கே தெரியல. ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்தியாவின் முதன்மை புலனாய்வு அமைப்பான சிபிஐ இந்த டிஜிட்டல் தடயங்களை எப்படி வேட்டையாடுறாங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நாட்டையே உலுக்குன ஒரு வழக்குலேருந்து ஆரம்பிக்கலாம். 41. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. கரூரில் நடந்த ஒரு அரசியல் கூட்ட நெரிசல்ல பறிபோன உயிர்களோட எண்ணிக்கை இது. தமிழ்நாட்டுல நடந்த இந்த ஒரு துயர சம்பவம் மொத்த தேசத்தோட மனசாட்சியிலையும் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்திருச்சு. இதுக்கப்புறம் நடந்த விசாரணைய பத்தி நாடு முழுக்க கடுமையான கேள்விகள் எழுந்துச்சு. அந்த துயரத்துக்கு அப்புறம் என்னாச்சு? ஒரு பெரிய சட்ட போராட்டமே ஆரம்பிச்சது. மாநில அரசு நடத்தின ஆரம்பகட்ட விசாரணை மேல பலருக்கும் சந்தேகம் வந்துச்சு. விசாரணை சரியா, பாரபட்சம் இல்லாம நடக்குமாங்கிற கேள்வி வலுவா எழுந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்கள் இந்த வழக்க ஒரு முழுமையான சுதந்திரமான அமைப்பு தான் விசாரிக்கணும்னு வாதாடினாங்க. அவங்களோட கோரிக்கை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு வழக்கு இவ்வளவு முக்கியமாவும் சிக்கலாவும் இருக்கும்போது யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது? பாரபட்சம் இல்லாம விசாரிக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு? இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்கறாங்க மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐ, இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. புலனாய்வாளர்களுக்கே எல்லாம் தலை சிறந்த நிபுணர்கள் இவங்க தான். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்ஸ். நாட்டோட மிகச் சிக்கலான பெரிய வழக்குகளை கையாள்றதுக்காக சிபிஐயை தான் கூப்பிடுவாங்க. அது பெரிய லெவல் ஊழலா இருக்கலாம், இல்லனா சிக்கலான பொருளாதார குற்றங்களா இருக்கலாம். ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல சிபிஐ மாதிரி ஒரு அமைப்பு எப்படி குற்றங்களை கையாளுது? இப்போல்லாம் கிரைம் சீன்றது ஒரு ரூம்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ மட்டும் இல்ல. ஆதாரங்கள் கண்ணுக்கு தெரியாம மிஷின்குள்ள ஒரு ஆவி மாதிரி ஒழிஞ்சிருக்கலாம். இத நாம 2 விதமா புரிஞ்சுக்கலாம். சில டிஜிட்டல் ஆதாரங்கள் கல்லுல செதுக்குன மாதிரி நிரந்தரமானது. நீங்க பவரை ஆஃப் பண்ணாலும் அது அழியாது. ஆனா சில ஆதாரங்கள் தண்ணீர்ல எழுதின மாதிரி 1 செகண்ட்ல அழிஞ்சு போயிடும். கம்ப்யூட்டரோட தற்காலிக நினைவகமான ரேம்ல இருக்கிற தடவல் எல்லாம் அந்த மாதிரி தான். பவர் போச்சுன்னா பாஸ்வேர்டு மாதிரி முக்கியமான தடயங்கள் எல்லாம் மொத்தமா காணாம போயிடும். அப்ப புலனாய்வாளர்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆவிகளை எப்படி பிடிக்கிறாங்க? இது சும்மா கம்ப்யூட்டர் ஆன் பண்ற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கிற ஆதாரங்கள் கோர்ட்ல நிக்கணும்னா அதுக்குன்னு ரொம்பவே கடுமையான ஒரு வழிமுறைய பின்பற்றியாகணும். இதுதான் அவங்களோட கோல்டன் ரூல். என்ன நடந்தாலும் சரி, ஒரிஜினல் எவிடன்ஸ், அதாவது அசல் ஹார்ட் டிஸ்க் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம பாத்துக்கணும். அதை நேரடியா ஆய்வு செய்யவே மாட்டாங்க. இந்த முழு ப்ராசஸையும் 4 முக்கியமான ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். முதல்ல, எதுவுமே மாறாம இருக்க எல்லாத்தையும் அப்படியே பத்திரப்படுத்துவாங்க. அடுத்து, ரொம்ப முக்கியமா, ஒரிஜினல் டேட்டாவோட ஒரு அசலான பிட் பை பிட் காப்பிய உருவாக்குவாங்க. ஒரிஜினலை தொடாம இந்த காப்பிய வச்சுதான் எல்லா ஆய்வும் செய்வாங்க. கடைசியா, கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா தயார் பண்ணுவாங்க. இந்த பிட் ஸ்ட்ரீம் இமேஜிங்கிறது சாதாரண காப்பி பேஸ்ட் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் க்ளோன்னு நினைச்சுக்கோங்க. ஒரிஜினல் டிரைவ்ல என்னெல்லாம் இருக்கோ நீங்க டிலீட் பண்ண ஃபைல்ஸ்லேருந்து காலி இடம் வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே இது காப்பி பண்ணிடும். இதனால ஒரிஜினல் ஆதாரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, இந்த டிஜிட்டல் மேஜிக் எல்லாம் அவங்க எப்படி செய்றாங்க? வாங்க, ஒரு டிஜிட்டல் துப்பறிவாளரோட டூல் பாக்ஸ்குள்ள எட்டி பார்ப்போம். இதுக்கு பேர் தான் ரைட் பிளாக்கர். இது ஒரு ஒன் வே ரோட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இது டிஸ்க்ல இருந்து டேட்டாவை வெளியே எடுக்க மட்டும்தான் விடும், உள்ள புதுசா எதையும் எழுத விடாது. இதனால ஆதாரத்தோட நம்பகத்தன்மை அப்படியே பாதுகாக்கப்படுது. இப்பெல்லாம் டெக்னாலஜி ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஃப்ரெடி மாதிரி கருவிகள் எல்லாம் ஒரு சூட்கேஸ்ல இருக்கிற ஒரு முழு தடவியல் லேப் மாதிரி. குற்றக்களத்துக்கே போய் அங்கேயே பகுப்பாய்வு செய்யற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனா நீங்க எடுத்த காப்பி 100% ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு எப்படி உறுதியா சொல்றது? அதுக்கு தான் ஹேஷிங்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு தனித்துவமான டிஜிட்டல் கைரேகை உருவாக்குற மாதிரி. ஒரிஜினலோட கைரேகையும் காப்பியோட கைரேகையும் மேட்ச் ஆச்சுன்னா எதுவுமே மாற்றப்படலன்னு அர்த்தம். இதுதான் ஒரு டிஜிட்டல் ஆதாரத்தை கோர்ட்ல ஒரு பக்கவான ஆதாரமா மாத்துது. சரி, இந்த டெக்னிக்கெல்லாம் வச்சு உண்மையில என்னதான் சாதிக்க முடியும்? ஒரு மெடிக்கல் காலேஜ் கேஸ்ல டிலீட் பண்ணிட்டோன்னு நினைச்ச எக்ஸெல் ஃபைல்ஸ புலனாய்வாளர்கள் ரெக்கவர் பண்ணாங்க. அதுக்குள்ள பல வருஷமா வாங்கின சட்டவிரோத நன்கொடைகளோட மொத்த லிஸ்டும் இருந்துச்சு. இன்னொரு கேஸ்ல ஒரு முக்கியமான எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் பென் டிரைவ் கிடைச்சது. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? டேலி சாஃப்ட்வேர்ல பராமரிக்கப்பட்ட கம்பெனியோட இன்னொரு கணக்கு வழக்கு. அதுல வெளியே காட்டாத பல கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனைகள் அம்பலமாச்சு. சில சமயம் ரொம்ப சின்ன விஷயம்தான் பெரிய உண்மையை சொல்லும்.
ஒரு ஃபைல் எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிற மெட்டாடேட்டா தகவல் கூட ஒரு பெரிய க்ளூவா இருக்கலாம். ஒரு நிறுவனம் மாச 15ஆம் தேதி ஒரு இன்வாய்ஸ் காட்டுது, ஆனா டிஜிட்டல் டேட்டா படி அந்த ஃபைல் 28ஆம் தேதி தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா, அங்க ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டிஜிட்டல் தடயங்கள் பொய் சொல்லாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டிஜிட்டல் தடம் இருக்கிற இந்த காலத்துல விசாரணைக்கும் தனிமனித சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற கோட்டைய நாம எங்க வரையறுக்கிறது? இது இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.